2012ஆம் ஆண்டு வெளிவந்த வேட்டை திரைப்படத்துக்கு அப்புறமா மேடியை திரையில பார்க்க முடியல. எங்க மேடின்னு எல்லா பக்கமும் தேடி இருந்த நிலையில இப்போ பயங்கரமா பாக்ஸிங்லாம் ட்ரைனிங் எடுத்து ஒரு செம்ம கோச்சா களமிறங்கி இருக்காரு. இந்த படத்துல ஒரு 5 பாடல்கள் செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதுக்கு 5க்குமே என்னுடைய ஒரு லக்குன்னு சொல்லலாம். 5மே வெவ்வேறு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் இந்த படத்துல செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இதுல ஷான் ரால்டன், அப்புறம் பிரதீப் குமார், இந்த மாதிரி நல்ல கம்போசர் ஃப்ரெண்ட்ஸ் பாடி கொடுத்துருக்காங்க. அதை தவிர சிங்கர்ஸ் டி விஜய் நாராயணன், ஷியாமலாங்கன் மற்றும் பலர் பாடியிருக்காங்க. ஸோ இந்த சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கிட்டத்தட்ட 1 இயரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் பண்ணது. இறுதி சுற்று ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அத்லீட் பத்தி ஒரு கதை வச்சிருந்தேன். அது ஐ வாஸ் டெவலப்பிங் இட் ஆஃப்டர் துரோஹி ஒரு 2010ல இன்னும் ரிலீஸ் கூட ஆகல. செப்டம்பர்ல தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ஒரு ஏப்ரல் ஃபெப்ரவரியில எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் ஒரு ஹிந்துல ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன். என்னன்னா இப்போ நார்த் சென்னையில ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ற ஒரு ஏரியாவில் குட்டி குட்டி கேர்ள்ஸ் அவங்களே பாக்ஸிங்க்கு அனுப்புறாங்க ட்ரைனிங்க்கு. ஏன் இப்படி அனுப்புறீங்கன்னா ஒரு நாட் ஜஸ்ட் ப்ரொடெக்ஷன், செல்ஃப் ப்ரொடெக்ஷன், பட் ஆல்சோ ஒரு 250 ரூபா இருந்தால் ஒரு கிளப்ஸ் வாங்கலாம், ஈஸியஸ்ட் ஸ்போர்ட், அதுல இருந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம், போலீஸ் கோட்டா, எட்ஸெட்ரா சோ மெனி திங்ஸ் இருக்கு. ஸோ தென் இட் காட் மை அட்டென்ஷன். அங்கிருந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2.5 வருஷம் ரிசர்ச், பிரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச், நிறைய கோச்சஸை மீட் பண்ணிருக்கேன், நிறைய பாக்ஸஸ் மீட் பண்ணிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ பாக்ஸஸ் இருக்காங்க. இந்த படத்துல சொன்ன அந்த ஒரு கதை உண்மையானது. எப்படின்னா 10 வருஷமா அதே பாக்ஸஸ். விமென்ஸ் பாக்ஸிங் ஸ்டார்டட் இன் இந்தியா only 10 years ago. 10 years அதே பாக்ஸஸ் இருக்காங்க. அதே மாதிரி இருக்காங்க. there is no வளர்ச்சி இல்லாத ஒரு ஸ்போர்ட். பாக்ஸிங் இஸ் அட் a very bad shape in India. And it excited me. இது ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். இதுக்காக நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா ரெடி ஆகிட்டு இருந்தேன். பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருந்தேன். இந்த வாயில பிரேசஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ரியலிஸ்டிக் படமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் படமாக இருக்கும்னு நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஒரு பாக்ஸராக மட்டும் இல்லை, பாக்ஸிங் கோச்சாக இருக்கிறதுனால கோச்சோட ஃபிசிக் தனியாக இருக்கும். அந்த பாக்ஸரோட ஃபிசிக்கும் ஒரு ட்ரெயினரோட ஃபிசிக் நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினரோட ஃபிசிக் தான் நான் ஆசைப்பட்டு ஒர்க் அவுட் செஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்ஸிங் கற்றுக்கிட்டு, ட்ரைனிங் கற்றுக்கிட்டு, பேட்டிங் கற்றுக்கிட்டு நான் இந்த படத்துக்காக வந்தேன். ஐ திங்க் அந்த ரியலிசம் உங்களால் இந்த படத்தில் பார்க்க முடியும். உண்மையான சாம்பியன்ஷிப் பாக்ஸர். ஸோ பல டேட்டில் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை மேரி சார் இதை பிளாக் பண்ணும்போது இந்த கையை மேலே வச்சுட்டு இங்கேருந்து பஞ்ச் பண்ணுங்க, ஹுக் பண்ணும்போது கை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் நாராயண் இஸ் a force to reckon with. He's done some extraordinary music for this film also. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்களுக்கு பல சீனோட லெவலே தூக்கியிருக்காரு. And I think he's quite a phenomenal music director.